guys, welcome to IG Gaming. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. ரைட்டா, இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பண்ண போகிறோம். இந்த வீடியோலேருந்து நம்ம அப்டேட் ஆக போகிறோம் நண்பர்களே. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோ பாருங்கள். இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, இன்றைக்கி வேலையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஷு நிறையா இது வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலையாக அடுத்து ஃபைபரில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா கிளாத்து, அதுலேருந்து லெதருக்கு மாறுவோம். இது வந்து பெட்டர் டியூட்ஸுன்னு நினைக்கிறேன் இந்த இது பேர். ரைட்டு, இன்னும் இதை வேறு அன்லாக் பண்ணணும். எத்தனாவது லெவலில் வேறு இது அன்லாக் ஆகும்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரியல. லெதரில் உள்ள சட்டாங்க நண்பர்களே. ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு ஆர்க் அல்டிமேட் லேடு ப்ரோன்னு. என்னாச்சுன்னா அல்டிமேட் ஏற்றுனேன், என் மொபைலுக்கு செட் ஆகலை. சத்தியமாக உள்ளே போக மாட்டேங்குது, வெளியே தூக்கி விட்டுருது. அப்புறம் தான் பார்த்தா என்னுடைய ஆண்ட்ராய்டு 12 தான், இருந்தாலும் எனக்கு செட் ஆகலை, எதுக்குன்னு தெரியலை. ரைட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் அன்இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி ஸ்டக் ஆகுது. ஒரு 5 ஜிபிக்கு ஏறி இருக்கும் நண்பர்களே. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ரைட்டு, ஓகே. இப்போ வந்து லெதரில் உள்ள எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஏற்கனவே லூட் இருக்குது. நம்ம இந்த நிறையா இதில் கிரைண்ட் அடித்ததுனால இப்போ நம்ம கையில் கொஞ்சம் லூட் இருக்குது. அதை வச்சு நம்ம லெதரில் உள்ள எல்லாத்தையும் செஞ்சுருவோம், எக்யூப் பண்ணிடுவோமா நண்பர்களே. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லெதருக்கு அப்கிரேட் ஆயாச்சு. இதே மாதிரி நிறைய அப்கிரேட் இருக்குது நண்பர்களே. இன்னும் அயனுக்கெலாம் அப்கிரேட் ஆகணும். அயனுக்கெலாம் அப்கிரேட் ஆகிட்டோம்னா நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு எவனும் வரமாட்டான், அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம போடுற கிளாத்து எல்லாத்துக்குமே அது வெயிட்டு சொல்லும் நண்பர்களே. நம்ம வெயிட்டு வந்து அதனால நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் லெவலு. அதையும் பார்த்துக்கணும். ஏன்டா பேராசரு சும்மா இருக்க மாட்டியா, மேலே தான் வந்து இடிச்சிக்கிட்டு இருப்பியா? ரைட்டு, இப்போ வந்து தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பெட்டர் டியூட்ஸை முடிச்சிடலாம். இப்போ அதுவாக நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவலை முடிச்சு விட்ரும். அதுக்கடுத்து டேமிச்சிட்டி சாரஸ்னு ஒரு இருக்குது பரிசுட்டு, இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம போன வீடியோவில் மெகா பிரானாவை கொண்டிருப்போம். மெகா பிரானாவை கொண்டதுனால நம்ம கையில் இப்போ நிறையா மீட் இருக்குது. அதனால் இதை வச்சே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். அதனால் புது பூட்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு நண்பர்களே. இது வந்து அந்த பூட்ஸோட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், லெதர் பூட்ஸ். இப்போ வந்து எதுக்கு போட, மிலி டேமேஜுக்கு போனோம். ஏன்னா மிலி டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பர்களே. போயிட்டு எவனையும் அடித்தா நம்மளை போட்டு பொலன்னு பொழந்து விட்டுருதான். அதனால தான். சரி, இனி நான் இச்சிட்டி சாரஸ் எங்கே இருக்கும், நான் கடலுக்குள்ளே தான் நண்பர்களே இருக்கும். அது வந்து சீ டைனோசர். அதனால் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் ஸ்பாட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோவை வந்து ஆன் பண்ணுறேன். நண்பர்களே, கடைசியாக ஒரு 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 நாள் தாண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நைட்டு நண்பர்களே. இது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சிட்டி சாரஸ் இந்தா இருக்கான் பாருங்கள். இவனை டேம் ஃபீடு கொடுத்தாச்சு. இனி நம்ம கரைக்கு போயிடுவோம். ஏன்னா இங்கே இருந்தான்னா மெக்லடான்னு ஒரு சுறா இருக்குங்க, அது வந்து நம்மளை போட தெளிரும். கரைக்கு போயிடுவோம், இல்லைன்னா நம்ம சோழி முடிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு கரைக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஓரளவுக்கு சேஃப்டி ஆயாச்சு. இப்போ வந்து தேவைப்படுற இந்த ஸ்மூத்திங் பாம் வந்து ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் 10x ஸ்பீடு பண்ணும்னு. ரைட்டு, பார்த்துருவோம். 10x ஸ்பீடு பண்ணுவோமா. எங்கே இருக்காண்டா? எங்கடா இருக்க ஹெச்டி சாரஸு? இந்த சாப்பாடு காமிச்சிருச்சு நண்பர்களே. ஸ்மூத்தி பாம்பை கொடுத்துட்டு ஒரு பைட்டு கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு, அது மீட்டு நின்றுங்க. அது கரெக்டாக இப்போ லைட்டாக இப்போ வந்து போய் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா ஒரே வாட்டியில் டேம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் நண்பர்களே, டேம் ஆகிட்டான். அடப்பாவி, ஒரே வாட்டியில் டேம் ஆகிட்டான். பரவாயில்ல, இவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். தேங்க்ஸ் ப்ரோ, நீ சொன்னதுனால தான் ப்ரோ கரெக்டாக செஞ்சுருக்கேன். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சேடல் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வுட்டு வேறு கொஞ்சம் தேவைப்படுது. இதையும் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா எனக்கு சேடலை செஞ்சு போட்டு விட்டுறலாம். அதுக்கடுத்து அவனை வச்சு கடலில் நல்லா ரைட் பண்ணுவோம். இன்னும் நம்ம கொஞ்சம் ரேப்டருக்கும் சேடல் போட்டு விடணும் நண்பர்களே. ரேப்டரையும் சேடல் போடணும். அதுக்கடுத்து வேறு டைனோசர் இன்னைக்கு டேம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இச்சித்திக்கு சேடல் போட்டேன். நான் ஒரு லூஸுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு அதுக்கு சேடல் செஞ்சால் அவனுங்களே அந்த பர்ஷூட்டை முடிச்சதுக்கு அதுக்கு பேர் தான் வச்சேன், புது சேடல் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, செஞ்ச வரைக்கும் நல்லது தான். இன்னொரு இச்சிட்டி டேம் பண்ணால் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மிலி டேமேஜுக்கு போட்டு விட்டேன். இனி ஃபுல்லாக வெயிட்டுக்கு போடணும். ரைட்டு, இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா டேம் ஈக்குவஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் அந்த ஈக்குவஸை டேம் பண்ணுறதுக்குள்ளே ஏன் ஜோலி முடிஞ்சிடும். அதனால் இப்போதைக்கு நம்ம டேம் பண்ண போக வேண்டாம், கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு அவனை போய் டேம் பண்ணுவோம். ஏன்னா
அவன் இருக்கிற இடம் ஃபுல்லா ஏதாவது பெரிய பெரிய டீரெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறான் நண்பர்களே. அதனால அவன்கிட்ட வந்து நம்ம வந்து டேம் பண்ண போக வேண்டாம். ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலேஜ் ஆஃப் 4 இயர்ஸ்னு ஒரு பர்சியூட் ஆன் பண்ணியிருக்கேன். அதாங்க எக்ஸ்ப்ளோர் நோட்டு. எக்ஸ்ப்ளோர் நோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல 2 எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கும். ஆனால் இவன் 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இவ்வளோ தான் சொல்லுவான். ஏன்னா நம்ம அங்கிட்டு போய் ஏதாவது அனிமல்கிட்ட சாவணும், இவனுக்கு அதான் சந்தோஷமா இருக்கும் போல. சரி, எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 எக்ஸ்ப்ளோர் நோட் உண்டு. அந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எவனா இருப்பானா, நம்ம இச்சிட்டி சாரஸோடைய பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு பறவை இருக்குது பாருங்கள். இந்த பறவை பேர் கூட நமக்கு தெரியாது. இது என்னன்னு போய் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம் அந்த பறவையோட பேர். டேய் பறவை, உன் பேர் என்னடா? உருண்டையாக இருக்கான் பாருங்க நண்பர்களே. ப்ளீஜியன்ஸா? ஓகே ரைட்டு. பிலீஜியன்ஸ். இவன் இவனை வச்சு நம்மளால் பறக்க முடியுமா என்னெல்லாம் தெரியல. இருந்தாலும் பெரிய பறவையாக இருக்கான். சரி ரைட்டு, பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் அங்கே ஒரு முதல்ல போய் நிற்கிறான். அவனை மட்டும் லைட்டாக நம்ம அடித்து போட்டு தள்ளிடுவோமான்னு பார்க்குறேன். டேய் முதல்ல எங்கடா இருக்க? டேய் முதல்ல எங்கடா இருக்க மண்டையா? வெளியே வா. எங்கே நண்பரி? அங்கே பாருங்கள், அந்த பறவைக்கு சுத்துப்பிடி போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்மளுடைய இச்சிட்டி சாரஸை சொன்னால் அது எங்கடா போச்சுன்னு தெரியல. ஒன்றுமே காமிக்க மாட்டேன் நண்பர்களே. நம்ம இச்சிட்டி சாரஸை இங்கே லைட்டாக கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ டார்கெட் கொடுத்து பார்ப்போம். டேய் இச்சிட்டி சாரஸு போய் முடிச்சு விட்றா. அவனை விடாத அந்த முதல்ல பையல. அந்த பறவை பறந்துடுச்சு நண்பர்களே. ஆனால் அதை துரத்திக்கிட்டே போகிறான் பாருங்க அந்த முதல்ல. ஆனால் நம்மளுடைய இச்சிட்டி சாரஸு சும்மா நிற்கிது. டேய் போய் அட்ரா, உனக்கு தான்டா கமெண்ட் கொடுத்துருக்கேன்டா. மதிக்க மாட்டேங்கிறான் நண்பர்களே. சரி என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த வந்துட்டான் பாருங்க நம்மளை. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய முதலையாக இருக்கான் பாருங்க இந்த பையன். டேய் பாயாதடா. பாருங்க எப்படி பாயுதான்னு பாருங்க. ஆனால் நமக்கு ஒரு டேமேஜ் ஆகலையே. யாரா நீ? கோமாளியாக இருப்பியாடா? இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பாயிற, ஆனால் ஒரு டேமேஜ் கூட ஆக மாட்டேங்கி. டேய் இச்சிட்டி சாரஸ் இருந்தா வந்துட்டான் பாரு. இவனை தூக்கி போட்டு மிதி. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தான் அம்பு விட்டு கொள்ளுவேன் போல். நம்ம இச்சிட்டி சாரஸ் சும்மா நிற்கிது அது பாட்டுக்கல. சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்தா எங்கேயோ ஃபாஸ்ட்டாக போகுது. டேய் ஃபாஸ்ட்டாக போகிறா, நான் அடிக்க மாட்டேங்கியாடா? ஏன்டா அப்படி பண்ணுற? டேய் முதல்ல மாட்டையா, நல்லா கண்ணுக்கு தெரியாத மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான் நண்பர்களே. ஒரு இடத்துல நின்னாமனா அவனை போட்டு பொலன்னு பொழந்துடலாம். இவன் சுற்றிக்கிட்டே இருக்கதான் நமக்கு டென்ஷனாக வருது. டேய் சுத்தாடா, ஒரு இடத்துல நின்றா. டேய் மண்டையா, அவ்வளோதான் நண்பர்களே. அவன் இடத்துல போய் அவனே நம்ம போட்டு தள்ளுறோம். இதோட தவிர என்னடா வேணும் உனக்கு அவமானம்? அடுத்த வாட்டி உன் முதல்ல கூப்பிட்டு வா போ. அப்போவாது நீ ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். ஓகே ரைட் நண்பர்களே. ஆனால் பரவாயில்ல நண்பர்களே, சுற்றி நமக்கு வந்து ட்ரிக் காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த அளவுக்கு அவன் ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. நம்ம இச்சிட்டி சாரஸ் ஒரு கடி தான் கடிச்சான், செத்து போயிட்டான் பையன். சரி ரைட்டு, 3 உயிர் தானே இருந்துச்சு. இப்போ அவனை அடிச்சுட்டு அவன்கிட்ட லூட்டெல்லாம் எடுத்து விட்டுருவோம் நண்பர்களே. ஏன்னா நமக்கு லூட்டெல்லாம் தேவைப்படும். மீட்டு கிடைக்குது, கொஞ்சம் லெதர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம போய் பர்சூட்டை முடிக்க பார்ப்போம். லெவலப் ஆகும் நண்பர்களே. இந்த பர்சூட்லாம் முடித்தோம்னா டக்குன்னு லெவலப் ஆகும். ரைட், இவனுக்கு ஹெல்த்தை போட்டுவிடுவோம். அதுக்கடுத்து ஸ்டாமினா போடணும். ஏன்னா இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ வந்து இவனுக்கு லெவலப் போட்டு விடணும். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு நிறைய லெவலப் பண்ணிட்டு வருவோம். இங்கே தான் இருக்கும் நண்பர்களே. இப்படி போனோம்னா ஒரு வீடு மாதிரி தெரியும். அந்த வீட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டி பக்கத்தில் இன்னொரு பெட்டியும் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கேன். இங்கே போனால் எங்கே எதுவும் டேஞ்சரஸ். இங்கே வந்து ஷார்க்கும் சுற்றிக்கிட்டு இருப்பான் நண்பர்களே இந்த இடத்துலையும். ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக சுற்ற மாட்டான். வெளியே கரை பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன். ரைட்டு, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தப்பான சைடு வந்துட்டேன். ரைட்டு, இங்கூடி இல்லாமனா எங்கூடி இங்கே தான் எங்கேயாவது பில்டிங், உடஞ்ச பில்டிங் இருக்கும். அந்த பெரிய கல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 2 இடம். அது பக்கத்தில் ஒரு உடஞ்ச பில்டிங் உண்டு. அதான் பார்த்துட்டேன் பார்த்தீங்களா. அதான் அதுக்கிட்ட போனோம்னா நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டை. ரைட்டு, இந்த இடத்துல என்ன எக்ஸ்ப்ளோர் நோட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியலை. இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் வந்து நிறையா இருக்குது நண்பர்களே. அப்படின்னா நமக்கு பயங்கரமாக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். நிறையா தான் கண்டுபிடிச்சோம்னா. எக்ஸ்ப்ளோர் நோட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஏதோ சேலமன் மாதிரி ஒரு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். பெருசாக பல்லு இருக்குது. ரைட்டு, இது பக்கத்தில் இன்னொன்றும் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் நோட்டு இங்குடைய அப்படியே போனீங்கன்னா நேராக இந்த சைடில் லைட்டாக திரும்பினீங்கனாலே போதும். எக்ஸ்ப்ளோர் நோட்டு இங்கே ஒன்று கிடக்கும். அந்த தனியாக வச்சுருக்கானுங்களா, அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரியே வச்சுருப்பாங்க. போய் எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டையும் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 2 லெவலப் ஆகிடுச்சு நண்பர்களே. இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நம்மளை அடின்னு போட்டு அடிச்சிடும் உள்ள தண்ணிக்குள்ளே இறங்குனீங்கன்னா. அதனால் டேஞ்சரு, போய் பார்த்துக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எதுக்கு லெவல் போட, மிலி டேமேஜுக்கு போட்டு விடுவோம் ஒரு ஹெல்த்துக்கு. ரைட்டு, போதும். அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த டைனோசார் டேம் பண்ணுற கண்டினியூ பண்ணுறேன்.
ரைட் நண்பர்களே, இப்போ வந்து போலாவ எடுத்துட்டேன். போலா வந்து போலான்னு சொல்றேன் பாருங்க. ஸ்லிங் ஷாட்டு. ஸ்லிங் ஷாட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அ உண்டிகோல் தான் நண்பர்களே. உண்டிகோல வச்சு தான் மயக்க போட வைக்க முடியும். அதனால தான் நான் ஸ்லிங் ஷாட் செஞ்சு ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு வந்துட்டேன். கல் வச்சு அடிக்கணும். கல்லெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து இந்த கார்போனியம் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கார்போனியம் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, நெறையா இது கலெக்ட் பண்ணுவான் நண்பர்களே. நெறையா அது எப்படி சொல்றது? நெறையா ஐயய்யோ! வாய் வேற வளருதே. நெறையா பெர்ரீஸு, அதுக்கடுத்து ரா கேரட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவான் இவன் தான். இவன் நெறைய சீட்ஸும் கலெக்ட் பண்ணுவான். அதனாலயே இவன அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசியில அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். இவனுக்கு தேவையான ஃபுட்ட நம்ம வச்சுட்டோம்னாலே போதும். இவன் டேமாக ஆரம்பிச்சுருவான். உங்கட்ட வந்து இவன மயக்க அடிக்கிறதுக்கு வந்து அன்கான்ஷியஸ் லெவல் வந்து சீக்கிரமா குறையுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. நார்கோ பெர்ரின்னு நெனைக்கிறேன். நார்கோ பெர்ரியா ஆமா அந்த பெர்ரி வந்து வச்சுட்டு, நீங்க வந்து ஃபீட் குடுக்கணும். அந்த ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெர்ரி வந்து இவன வந்து இன்னும் அன்கான்ஷியஸ் லெவல் கொண்டு போகும். எதுக்குடா இவனுங்கலாம் போட்டு கொன்னுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நெறையா ஃபைபர் தேவைப்படுது நண்பர்களே. அதான் எல்லாரையும் போட்டு பொலன்னு பொளந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, ஃபைபர் ரொம்ப கம்மியா இருக்கு. ம் ராப்டருக்கும் கொஞ்சம் இது செய்யணும் நண்பர்களே. அதாவது சேடில். அதனால இவனுக்கும் கார்போனியமுக்கும், ராப்டருக்கும் சேடில் செய்யணும்னாலே நமக்கு நெறையா இதுக்கு தேவைப்படுது. லெதரு ஃபைபர்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். லெதரு. அதனால கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில நம்ம கார்போனியமும் டேம் ஆயிட்டான் நண்பர்களே. கடைசி பைட் எடுத்து. இவன வீட்ல கொண்டு போய் விட்டுருவோம். ராப்டரோடைய சேடல் ரெடி பண்ண முடியுது. ஆனா இவனுடைய சேடல் ரெடி பண்ண முடியல. ரைட்டு. இன்னும் கொஞ்சம் தானே தேவைப்படுது. ரெடி பண்ணிடலாம். ஓகே. இனி நம்ம ராப்டருக்கு வந்து ரைட் பண்ணலாம். ஏன்னா ராப்டருக்கு சேடல் போட்டேன். நம்ம வெயிட் கூட தாங்குறான் ரொம்ப. இப்போ வந்து எங்கடா போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய கார்போனியமுடைய சேடல் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்டிங் பேஸ்ட்னு ஒண்ணு தேவைப்படுது. சிமெண்டிங் பேஸ்ட் வந்து செய்கிறது கஷ்டம். ஆனா, எனக்கு வந்து அதில ஒரு வழி தெரியும் நண்பர்களே. சிமெண்டிங் பேஸ்ட் வந்து 2 இத அடிச்சு எடுக்கலாம். ஒண்ணு நத்தை அடிச்சு எடுக்கலாம். அது வந்து எங்கேயாவது டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கும். அத போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஆனா, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது பீவர்னு ஒண்ணு தண்ணீல வீடு கட்டி வச்சிருக்கும். அதில உள்ளத வந்து நீங்க பிடிச்சு அந்த பீவர்களுடைய வீட்ல போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிமெண்டிங் பேஸ்ட் நெறையா இருக்கும். அதுக்கடுத்து ரேர் ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அங்க போயி. அதுக்கடுத்து வுட்டும் நெறையா இருக்கும். அதனால பீவருடைய ஹவுஸ நம்ம திருடுதோமோ, ஆனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. அதான் மட்டும் இல்ல நம்ம ரொம்ப நேரம் கலெக்ட் பண்ண வேண்டிய வுட்ட அவன் நெறையா சேர்த்து வச்சிருப்பான். அதனால ஒரு சந்தோஷம். இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப குறையுது நண்பர்களே ராப்டருக்கு. நம்ம ஸ்டாமினா வந்து கூட்டி வைக்கணும். ரைட்டு. இப்போ வந்து இந்த கார்போனியம்ஸை முடிச்சு விட்ருவோம். ஏன்னா நமக்கு லெதரும் தேவைப்படுது. அதான் இவங்களை முடிச்சு விட்டுறலாம். இவன் நல்லா இருக்கான் நண்பர்களே. இன்னொருத்தன் கலர் நல்லா இருக்கான். பேசாம அவனை டீம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்குடி பாருங்க அப்படியே வயலட் கலரில் அப்படி சூப்பராக இருக்கிறான். இவன் தான். எங்கடா போகிற? இன்னொன்னே போட்டு தரலடா நான். ஆனால் நம்ம ராப்டர் நல்லா அடிக்கிறான் நண்பர்களே. நல்லா டேமேஜ்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் ஒன்றுமே பண்ண முடியலை போல கார்போனியமால். என்னடா பண்ணுவேன் கார்போனியம்? கடிச்சு வச்சுருவேன்டா. நான் ராப்டர்ரா. என்றா செய்வேன்? ஓகே நண்பர்களே, மண்டையை போட்டு கடிக்கடின்னு கடிக்கிறேன். இன்னுமாடா டேய் செத்து போடா, சீக்கிரம் செத்து போடா. 90 உயிர் வந்துருச்சு. 64 30 அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. இப்போ இவன்ட லெதரையும் கலெக்ட் பண்ணிட்டு, நான் வந்து என்னமோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான் தான். ஆனால் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி மறந்து போய் லெதர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடைசியில். சரி ரைட்டு, இவங்கிட்ட மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் பீவர் வீட்டை தொட்டிங்கன்னா அந்த பீவர் பையன் வந்து அவங்கள போட்டு பொலன்னு பொழப்பான். அதை மட்டும் மறந்துடுறாங்க. அவன் பேர் வந்து பீவர் கிடையாது, கேஸ்டிலோசாரஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் பக்கத்தில் இருக்க மாட்டான். நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் எங்கே இருந்தால் அது வருவான் உங்கள் கண்ணுக்கு டக்குன்னு வந்துடுவான். அதனால் சிம்னிங் பேஸ்ட் சொன்னேன்னா 456 சிம்னிங் பேஸ்ட்டு, ரேர் ஃப்ளவர் 25, இன்னும் மஷ்ரூம் ரேர் மஷ்ரூம் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் வுட்டு 400 வுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம இன்வென்ட்ரியில் வச்சுருவோம். அப்படி கொண்டு போய் நம்ம ராப்டரோடைய இன்வென்ட்ரியில் வச்சுட்டு வருவோம். அதுக்கடுத்து இந்த வுட்டையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடும். இதே மாதிரி ஒரு 10-15 வாட்டி கலெக்ட் பண்ணோம்னாலே இந்த வந்துட்டு சொன்னோம்னா பீவேரு எங்கடா இருக்க? நான் வந்துட்டானா கேஸ்டிலோசாரஸ் தான் மெம்பரு. இவனை முடிச்சு விட்றா தம்பி ராப்டரு. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்னப்ப. நண்பர்களே, அடப்பாவி நீ எங்கன்றா வந்த? டிலோபிசாரஸ் வேறங்க நமக்கு உயிர் சரியான குறைச்சிட்டானுங்க 2 பேரும். வேண்டாண்டா, செத்துக்கிட்டு போயிட போகிறேன்டா. நல்ல வேற தப்பிச்சிட்டு. ஓடுறா கைப்புள்ள ஓடு. எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. நம்ம ராப்டர் சாக மாட்டான் சீக்கிரத்தில். அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஓகே, இனி வந்து நம்ம உயிரை மட்டும் கூட்டிக்கிடுவோம் நண்பர்களே. இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. நம்மகிட்ட மெடிசன் இருக்குது. மெடிசன் பாட்டில்ஸு ஒரு 40 உயிர் கூட்டும்னு நினைக்கிறேன். அதை 2-3 எடுத்து ஜிப் அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதானே. சிப் குடிச்சாச்சு. இப்போ வந்து உயிர் கூடிரும். அது வரைக்கும் நல்லது. எங்கடா போகிற ராப்டரு? இந்த ஓடுதாமா இருக்க கேஸ்டிலோசாரஸ் எவ்வளோ ஃபஸ்ட்டாக ஓடுறான் பார்த்தீங்களா? நம்மகிட்ட தப்பிச்சு. முடியாடா, வாய்ப்பில்லடா ராஜா, வாய்ப்பில்லை. என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. மேலே கை வச்சுட்டு
ரேப்டர் முடிச்சு விட்றா, அவன் உள்ள லெதர் எல்லாம் நமக்கு தான். ரைட் நண்பர்களே, இப்போது இந்த வுட்டு வச்சுட்டு நம்ம அவனுடைய கூட்டில் உள்ள இன்னும் கொஞ்சம் வுட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே ரைட்டு. டேய் டிலோபிசாரஸ், நீ எங்கன்றா வந்த பாவி? இவன் வேற நண்பர்களே, ஒரு அடி தாங்க மாட்டான், இருந்தாலும் வந்துடுவான் ஒரு சண்டைக்கு நம்மக்கிட்ட. சரிடா சரி நின்று இந்தா வாங்கிட்டு போ ஒரு அடி, நீ தான் ஆசைப்பட்ட. சரி ரேப்டரு தூக்கிடுறான், லூட் எல்லாத்தையும் தூக்கு. சரி இன்வென்ட்ரியில் நம்ம இப்போ வுட்டை வைப்போம், வுட்டை வச்சுட்டு நம்ம பாட்டுக்குள்ள கிளம்பி ஓடுவோம். தேவையில்லாதெல்லாம் ஓகே வுட்டு வச்சாச்சு. 270 வுட்டுக்கிட்ட வச்சுருக்கேன், அதனால் வெயிட்டு தாங்குறான் பையன், அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு, இன்னும் இங்கே உள்ளே குதிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வுட்டு கிடைக்கும் நண்பர்களே, அந்த வுட்டை எடுத்துகிட்டு போயிடும். இன்னொரு கூடு இருக்குது, ஆனால் அங்கே தள்ளி இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அங்கே வரைக்கும் போய் இப்போதைக்கு. ஏன்னா அங்கே பிரானாஸ்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்க, வந்து பொலன்னு பொழந்து கட்டிடுவானுங்க. அதனால தான். மட்டும் இல்லை கேசிலோசாரஸும் இருக்கும் இன்னும், அதுக்கிட்ட இருந்தும் தப்பிக்கணும். ரைட் நண்பர்களே, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த லூட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே வாங்கிட்டோம்ல, அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்தேன். பார்த்துட்டிங்கன்னா கிராஃப்ட் பண்ணேன் இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த நிற்கிறா. அதுக்கடுத்து கார்போனியமுக்கு சேடல் செஞ்சுட்டேன் கடைசியில். ஏன்னா ரொம்ப நேரம் லூட் அடித்த பிறகு தான் கார்போனியம் சேடலே செஞ்சுருக்கேன். ரைட்டு, இப்போ வந்து சேடலை எக்யூப் பண்ணிடுவோமா? ஓகே, கார்போனியம் சேடலே எக்யூப் பண்ணியாச்சு. கார்போனியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இவனை வச்சு நிறையா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நிறையா இதை டேம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டேம் பண்ணியிருக்க நம்ம ஒரு டைனோசர் தான் டேம் பண்ணியிருப்பேன், ஆனால் நிறையா லூட் எடுத்திருக்கேன். 2 டைனோசர் டேம் பண்ணியிருக்கேன், இச்சிடிசாரஸ், அதுக்கடுத்து கார்போனியம். இச்சிடிசாரஸ்ன்னு தான் நிறுத்தி வச்சுருக்கேனா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இனி வந்து தொடர்ந்து வீடியோ வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த கார்போனியம் பைலங்க நிறுத்திட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எடுத்துருவோம். ஓகே ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது ஐஹெச் கேமிங்.